Hello friends, நான் உங்க கணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு ஒரு பீக்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு, அதாவது பீக்கங்காய் காம்பினேஷன்ல ஒரு கருவாட்டு குழம்பு தான் வைக்க போறோம். பொதுவாகவே மொச்சப்பயிறு, கத்தரிக்காய், முருங்கைக்காய்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வைப்போம். இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டா கிராமத்து பாணியில பீக்கங்காயை சேர்த்து இந்த கருவாட்டு குழம்பு வைக்க போறோம். அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும் போது வாங்க அதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை இன்னைக்கு ஒரு மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். மண் சட்டியில் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. முழு மிளகு. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் கருகாமல் இருக்கட்டும். பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு 25 கிராம் ரசப்பூண்டு, அதாவது பெரிய பூண்டு இல்லை, ரசப்பூண்டு, சின்ன பூண்டை 1-2 தட்டி வச்சுருக்கேன். பாதி இது உரிச்சு போட்டிருக்கேன், பாதி தோலோட இடித்து போட்டிருக்கேன். அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை, காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாய், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் வச்சு பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேளை இல்லாத பட்சத்துக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா திரும்பவும் வதக்கி விடலாம். இது நல்லா தக்காளி வதங்கி வர்றதுக்காண்டி நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக வைக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வரும். அதனால் மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் பொடி, அப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பொடி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதுனால நல்ல குழம்பு உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வரும். இந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு 400 கிராம் வெயிட் உள்ள பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பீக்கங்காவும் மசாலாவும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்புறம் இதை நம்ம ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ பீக்கங்காய் நல்லா வெந்து வரும். இப்போ 2-3 நிமிஷமாக நல்லா பீக்கங்காய் வெந்து அந்த எண்ணெய்லாம் பார்த்தேலாம் உங்களுக்கு தெரியும், நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளர் 1 டம்ளர் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. கலந்து நல்லா கொதித்து அது குறைஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தாலே தெரியும், நல்லா கொதித்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குறைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு சில்லு தேங்காயை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது திக்னஸ்க்காண்டி நான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த தேங்காய் தண்ணியை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு முறை இப்போ கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு இந்த டைமில் உப்பு தேவையான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம்பத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தோம். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வந்துடட்டும். இந்த அளவுக்கு கொதி கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நான் இப்போது ஒரு 200 கிராம் அளவுள்ள சீலா கருவாடு நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கருவாடாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். மெத்தடு இதே தான். நான் இந்த சீலா கருவாடை நான் கழுவி சுத்தம் பண்ணி இப்போ இந்த குழம்போட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை அப்படி ஜென்டலாக லைட்டாக கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சிம்மில் போட்டுருங்க. சூப்பராக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போது 2-3 நிமிஷமாக சிம்மில் மூடி போட்டு வேக விட்டுருந்தேன். நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக வந்துருச்சு. இதே மெத்தடில் நீங்கள் இந்த கருவாட்டு குழம்பை கிராமத்து பாணியில் செஞ்சு பாருங்கள். அசந்து போவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
பாய்.